ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மஞ்சள் பூசணிக்காய் வச்சு எப்படி அல்வா செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். எப்போவுமே நீங்கள் அல்வா பண்ணும்போது நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கலரத்துக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கடாயில் நான் கொஞ்சமாக நெய் ஊற்றுறேன். நெய் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கேஷ்யூ வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து முந்திரி வறுத்தோம் இல்லையா, அதே நெய்யில் வந்து நான் வந்து ஒரு கப்பு வந்து பம்கின் எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சள் பூசணிக்காய். இது நான் வந்து சின்ன கிரேட்டரில் நல்லா துருவி வச்சுருக்கேன். இது தோல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இது எல்லாம் போட்டு இந்த நெய்யில் வந்து இது கொஞ்சம் குக் ஆகணும். இப்போ இந்த மஞ்சள் பூசணிக்காய் கொஞ்சம் வேகிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் 1/4 கிளாஸ் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக எல்லோ கலர் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணியில் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கலர் வர்றதுக்காக. உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த ஃபுட் கலரை போட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு இந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா வந்துச்சுன்னா ஒரு 1/2 கிலோ போட்டு பண்ணலாம். நம்ம இது இப்போது ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் இது வந்து பம்கின் வந்து கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த பம்கின் வேகிற கேப்பில் நான் வந்து கொஞ்சோண்டோ சாஃப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலரும் உங்களுக்கு கொடுக்கும், ப்ளஸ் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இது 5 நிமிஷம் வெந்துருச்சு மஞ்சள் பூசணிக்காய். இப்போ எடுத்து இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது வந்து ஒரு கப்பு இருக்கும். இது ஆல்ரெடி மஞ்சள் பூசணிக்காவே வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். சில மஞ்சள் பூசணிக்காய் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் ஸ்வீட்லெஸ்ஸாக இருக்கும். இந்த எடுத்தது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது இந்த மஞ்சள் பூசணிக்காய். அதனால நான் 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக நான் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து மஞ்சள் பூசணிக்காய் வந்து ரொம்ப ஸ்வீட் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்குறேன். சேர்த்து சும்மா இந்த ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணுறோம். ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம சர்க்கரை போட்டோம் இல்லையா, அது வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணி கொஞ்சம் சர்க்கரை தண்ணி கொஞ்சம் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பம்கின்ல அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ சர்க்கரை தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆட் பண்ணி இது வந்து அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். பேனில் எதுவுமே ஒட்டக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நெய் வந்து மஞ்சள் பூசணிக்காயிலேருந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்மளோட மஞ்சள் பூசணிக்காய் அல்வா வந்து
ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா கேஷ்யூ, அது வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா ஒரு வாய்க்கும் அந்த முந்திரி வந்து மாட்டும் போது நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு. போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட மஞ்சள் பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்து. இப்போ நம்மளோட மஞ்சள் பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. டேக் கேர். பை.